அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசு ஒரு வெற்றி வீரர் என்னும் துணை தலைப்பில் இயேசுவின் வெற்றியின் பரிமாணங்களை தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து வந்திருக்கிறேன். இயேசு உலகின் மீது வெற்றி கொண்டார், இயேசு சாவின் மீது வெற்றி கொண்டார், இயேசு அழுகையின் மீது வெற்றி கொண்டார், இயேசு எதிரிகளின் மீது வெற்றி கொண்டார், இயேசு நீதியை வெற்றி பெறச் செய்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று இயேசுவால் நாமும் வெற்றி பெறுகிறோம். இயேசு நமக்கு வெற்றியை தருகிறார், இயேசுவின் வெற்றியில் நமக்கு பங்கு தருகிறார் எனும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ரோமேர் 8:37 சொல்கிறது, நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஒரு சொல்லாடல் பாருங்க, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும் என்பது புகழ்பெற்ற ஒரு திரைப்பட வரி. எனவே நம்முடைய வாழ்வில் வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் இயேசுவை சேரும். மேற்கூறியவை அனைத்திலும் வெற்றி அப்படின்னு பவுல் சொல்றாரு. மேற்கூறிய அனைத்திலும்னா என்ன? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? 35வது இறைமொழியில், வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? எனவே ஒரு பட்டியல், இந்த பட்டியல் மீது தான் நாம் வெற்றி மீது வெற்றி அடைகிறோம். ஆடையின்மை, வேதனை, நெருக்கடி, இன்னல், நோய்கள், பிணிகள் என்று நம் வாழ்வில் பலவற்றை சந்திக்கிறோம். அனைத்தையும் தாண்டி நாம் வெற்றி வீரர்களாக வாழ்கிறோம். இதுதான் வெற்றியின் ரகசியம். எல்லாருடைய வாழ்விலும் துன்பங்கள், துயரங்கள், தோல்விகள், நெருக்கடிகள் வருகின்றன. ஆனாலும் பவுல் சொல்றாரு, நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் வெற்றி வாழ்வு வாழ வேண்டும். காரணம், இயேசு நமக்கு அந்த வெற்றியை பெற்று தந்திருக்கிறார். அனைத்தின் மீதும், கிறிஸ்துவிடமிருந்து நம்மை பிரிக்கின்ற அனைத்தின் மீதும் இயேசு வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த வெற்றியில் நமக்கு பங்கு தந்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்விலும் வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் இயேசுவுக்கே சேரும். எனவே நாம் இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு மாட்சி என்று நம்முடைய வெற்றிக்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமாக. நாம் வெற்றி வீரர்களாக வாழ்வோமாக. யாரெல்லாம் இந்த உலகில் துயரத்தால், அவமானத்தால், வறுமையினால், உறவு சிக்கல்களால் வெற்றியின்றி வாழ்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களுக்கு இந்த வெற்றி ஊக்கத்தை வழங்குவோமாக. வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும் கிறிஸ்து வழியாக என்று சொல்லி பிறரை நாம் ஊக்கப்படுத்தி அவர்களையும் வெற்றி வாழ்வு வாழச் செய்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.